ஓகே. ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? எஸ் எஸ் சார். ஓகே. ஸோ அடுத்த டாபிக் வந்து அன்மாஸ்கிங் சரகேட் அட்வர்டைசிங். சரகேட் அட்வர்டைசிங் இருந்துச்சுன்னா ஒன்ன சொல்றது இன்னொன்னு வந்து குறிக்கும். அந்த மாதிரி லீகல் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு என்ன செய்ய ஸ்ட்ராட்டஜி மாதிரி. வேற கம்பெனி அட்வர்டைஸ் பெர்மிட்டட் ப்ராடக்ட். சரிங்களா? தீங்கு தரக்கூடிய ப்ராடக்ட் இல்லாம பேன் பண்ண ப்ராடக்ட் இல்லாம ஒரு ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ணும். டு இன்டைரக்ட்லி ப்ரோமோட் ஏ பேண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராடக்ட். அது வந்து என்ன செய்யும்? பேண்ட் ப்ராடக்ட்டை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ நம்ம ஒன்று செய்வோம், அது வந்து என்னது இன்னொன்னுக்கு வந்து வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எல்லோ கலர் பாட்டில் பார்த்தாலே நம்ம வேற மாதிரி தான் நினைப்போம். அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து சரகேட் அட்வர்டைசிங் சொல்லுவாங்க. சர்வேட் அட்வர்டைசிங் அப்படின்னு சொன்னா இந்த பேண்ட் ப்ராடக்ட் வந்து வேற மாதிரி வந்து அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அட்வர்டைஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நார்மலான ப்ராடக்டா தான் இருக்கும். ஆனா வந்து என்னது பேண்ட் ப்ராடக்டா புரியுறவங்களுக்கு புரியும். பாருங்க எடுத்துக்காட்டுது மெயின் ப்ராடக்ட் பேண்டு பான் மசாலா, லிக்வர், இந்த சாராயம் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது பான் மசாலா என்ன செய்வாங்க? அக்வா மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த லிக்வர்ல வந்து என்ன செய்வாங்க? மியூசிக் சிடின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரகேட் ப்ராடக்ட். ஆனா அக்வா அந்த தண்ணி பாட்டிலும் மியூசிக் சிடியும் அலௌடு தான். ஸ்ட்ராட்டஜி ரிலைஸ் ஆன் விஷுவல் ஐடென்டிக்கல். அவங்களுக்கு என்ன கலரோ அதே மாதிரி இந்த கலர் கொடுத்துருப்பாங்க. பை மெயின்டைனிங் த சேம் பிராண்ட் நேம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நேம், லோகோ, அசெட்டிக் அண்ட் அலௌட் ப்ராடக்ட் பிராண்ட் ரிமைன்ஸ் ஹைலி விசிபிள் இன்டைரக்ட்லி டிகரிங் த மெமரி ஆஃப் த பிராண்ட் ப்ராடக்ட். ஆனா இதுல இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஓகே இவன் என்ன சொல்ல வருவான்னு தெரியும். இதுக்கு பின்னாடி தான் இது இருக்கு, இதுக்கு பின்னாடி தான் இது இருக்குங்கிறது தெரியும். புரியுதுங்களா? நார்மலா பாக்குறவங்களுக்கு புரியாது. ஆனா வந்து அந்த கலரு அந்த இதெல்லாம் பாக்குற மூலியமா என்ன ஆகும்? குடிகாரன்னா அது குடிகாரனுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே இவன் இதுதான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க பிரண்டன்ட் அட்வர்டைசிங் அனாலஜி. இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் குக்கிங் புக்னு ஒன்று இருக்கு. அதே கவர்மெண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? ஒரு புக்கை வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ அதே இருக்கிற பேரே நம்ம இந்த இருக்கிற பேரே இதுல போட போறோம். அப்ப என்ன ஆகும்? பேரை பார்த்தோம்னா இந்த ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சவங்க எல்லாம் ஓகே ரெஸ்டாரண்ட் தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். யூ கேனாட் லீகலி அட்வர்டைஸ் ரெஸ்டாரண்ட். சரிங்களா? ஹவர் யூ கேன் லீகலி அட்வர்டைஸ் ஏ குக்கிங் புக் ஷேரிங் த ஐடென்டிக்கல் நேம். அந்த புக்குக்கு அது பேர் வச்சிருவாங்க. when people see the book they naturally think about the restaurant. அதை பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் தான் மைண்ட் போகும். The permitted book keeps the restricted restaurant alive in the public conscious. இந்த புக் வந்து இந்த பேண்ட் ப்ராடக்ட் வந்து மக்கள் மத்தியில இனிமே வந்து சாகாம வச்சிருக்கும். புரியுதுங்களா? யாராச்சும் புரியாம இருக்க என்ன சொல்ல வரேன்னு? பான் மசாலா வந்து உங்களுக்கு பான் மசாலா இது பண்ண மாட்டாங்க. எலாச்சி, மவுத் மவுத் ரெஃப்ரெஷ்னரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது யூஸ் பண்றவங்க தெரியும் இது பான் மசாலா தான் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகே. பாருங்க இதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா விமல் இலாச்சின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. இது வந்து எஃப்டிஏ மகாராஷ்டிரா ஃபுட் அத்தாரிட்டி வந்து என்ன செய்யறாங்க? இது ஷோகாஸ் நாட் யூஸ் பண்ணுவாங்க. தப்பு நீங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டர் தான் ஃபுட். அந்த இது இவங்க எஃப்டிஏ ஸ்டெப்ஸ் இன் மகாராஷ்டிரா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூட் ஷோகாஸ் நோட்டீஸ் ஃபார் டாப் ஆக்டர்ஸ் ரிகார்டிங் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் விமல் இலாச்சி. விமல் இலாச்சிக்கு யார் யார் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க தருவாங்க? அஜய் தேவ்கன், அப்புறம் அமிதாப் பச்சன், அப்புறம் ஷாருக் கான் 3 பேர் தான் அது இதுக்கு வந்து என்ன செய்வாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் வருவாங்க. அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் தந்திருக்காங்க. This marks a major escalation of regulators actively examining surrogate advertising, intensifying the crackdown of tobacco-related products, holding high-profile celebrities directly accountable. நீங்க எப்படி அதுல போய் நடக்கலாம்? அதாவது உங்களுக்கு தெரியாதா? அது வெறும் எல்லாச்சி மட்டும் இல்லாம அது வந்து என்னது பான் மசாலா தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ என்ன செய்வாங்க அலிகேஷன்ல ப்ராடக்ட் நேம் ஐடென்டிக்கலி த பிராண்ட் நேம் டு த ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம். சரிங்களா? ப்ராடக்ட் நேமை வந்து விமல் ஆட்சியை வந்து வைப்பாங்க. டயலாக் டைரக்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் போர்ட விமல் பிராண்ட் சாப்பிடுங்க. சரிங்களா? பிரசன்டேஷன் ஸ்டைல் விஷுவலி ஐடென்டிக்கல் டு பேண்ட் பான் மசாலா. பேன் மசாலா ஆட் மாதிரி தான் இருக்கும் அந்த இது போடுற மூலியமா. மார்க்கெட் கண்டெக்ட் பார்த்தீங்கன்னா அப்பேஸ் எக்ஸ்பிளிசிட்லி டிசைன் டு ப்ரொமோட் பேண்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். FDA alleges the Vimal Elachi campaign is not a standalone advertisement, but surrogate of for Vimal Pan Masala, a product containing tobacco which is strictly banned in Maharashtra. மகாராஷ்டிரால இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ல பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விமல் எலாச்சியோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால என்ன ஆகும் உங்களுக்கு அது மக்களுக்கு வந்து போய் சேரும். அதனால இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க லீகல் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பேன். இந்த பேன் வந்து பான் மசாலா பேன் சின்ஸ் 2012 இருந்து பேன் ஆயிருக்கு. செக்ஷன் 32 ஆஃப் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006 லீகல் பேசிஸ் ஃபார் த பேன். செக்ஷன் 24 வந்து எஃப்எஸ் ஆக்ட் ரெஸ்ட்ரிக்ட் மிஸ்லீடிங் அண்ட் டிசெப்டிவ் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட். தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. செக்ஷன் 53 எஃப்எஸ் ஆக்ட் கேரிஸ் பெனால்டி அப் டு 10 lakhs ஃபார் த பப்ளிஷிங் மிஸ்லீடிங் ஆட். யார் பப்ளிஷ் பண்றாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. Gutka and pan masala contain tobacco or nicotine are strictly prohibited in Maharashtra. Ban that is renewed annually by the state government. ஒவ்வொரு வருஷம் அது வந்து பேன் வந்து ரினியூ பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? மகாராஷ்டிரால இந்த இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள். ஹோல்டிங் த டேலண்ட் அக்கௌண்டபிள். சரிங்களா? ஸோ இதுல வந்து யார் பண்றாங்களோ அவங்கள வந்து அக்கௌண்டபிள் அவங்கள வந்து சட்டை பிடிச்சி கேட்கிற மாதிரி. The actor cannot simply walk away. The FDA requires them to halt all promotional activity, stop their digital presence, and legally prove their research product true nature before the endorsing the CCBA guidelines. நீ ஒரு ப்ராடக்ட் போய் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி தரவா ரிசர்ச் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்டாப் பார்ட்டிசிபேட்டிங் ஆட் இமீடியட்லி, ரிமூவ் த ஆட் ஃப்ரம் த ஆல் ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா, சப்மிட் என்டோர்ஸ்மெண்ட், provide due diligence once performed prior signing, provide evidence for Vimal Pillacci in an independent product, disclose material connection with the advertiser. இதெல்லாம் வந்து பண்ணணும். FDA வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொடுக்க போறீங்க இல்லை ஆக்ட் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ்க்கும் மற்றவங்களுக்குலாம் சொல்லுது. இப்போ சிசிபிஏ ஃப்ரேம்வொர்க் வந்து மிஸ்லீடிங் ஆட்ஸ்ல பத்தி என்ன சொல்லுது? ஃபால்ஸ்லி டிஸ்கிரைப் த ப்ராடக்ட் பண்ணாலோ, கிவ் ஃபால்ஸ் கேரண்டி கொடுத்தாலோ, இம்ப்ளைஸ் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ், கன்சீல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மறைக்கிறது, முக்கியமான இன்ஃபர்மேஷன் மறைக்கிறது, இதெல்லாமே வந்து தப்பான ஆட் தான், மிஸ்லீடிங் ஆடுன்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ரெகுலேட் டெசெப்டிவ் மார்க்கெட். டெசெப்டிவ்னா ஒன்னு சொல்லி இன்னொன்னு விற்கிறது. கைட்லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சரோகரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் அட்வர்டைசிங் இஸ் அ பெர்மிட்டட் ப்ராடக்ட் டு இன்டைரக்ட்லி ப்ரொமோட் ப்ரோஹிபிட்டட் ஒன். சரிங்களா? இதை டிஃபைன் பண்ணியிருக்கு. சரகரி அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? நீ பேண்ட் ப்ராடக்ட்டை பெர்மிட்டட் ப்ராடக்ட்டை மாதிரி நீ அட்வைஸ் பண்றதா சரகரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அப்போனா சரகரி அட்வர்டைஸ்மெண்ட் தப்புங்கிறதா இந்த இடத்துல பாயிண்ட். ஓகேவா? எஸ் சார். பாருங்க, எக்ஸ்கிளேடிங் பெனால்டிஸ் அண்டர் த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ் சப்சிக்யூஷன். ஃபர்ஸ்ட் மானிட்டரி பேலண்ட் 10 லட்சம், திருப்பியும் தப்பு பண்ணா அப்படின்னா 50 லட்சம் வரைக்கும் போகும். என்டார்ஸ்மெண்ட் பேர் நீ வந்து போய் நடிச்சீங்க அப்படின்னா அப் டு 1 வருஷம் உங்களுக்கு வந்து ஜெயில் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா திருப்பி நடிச்சீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும் உங்களுக்கு. The financial and professional risk for participating misleading or surrogate advertising compound rapidly மாறும். டக்குன்னு வந்து அதிகமாயிட்டே போகும். ரிப்பீட் offenses வந்து மல்டிபிள் ஆகும் ஃபைனல்ஸ். அண்ட் ட்ரிபிள்ஸ் த டியூரேஷன் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட் பேன். சரிங்களா? ட்ரிபிள் ஆகும் கூட வாய்ப்பு இருக்கு. நீ வந்து கரெக்டா வந்து என்டோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா. பிரசிடென்ட் ஃபண்டமெண்டல் ரைட் டு பிசினஸ் இதுல வந்து 2018 வந்து நோட்டீஸ் அண்ட் ஃபார் இன்டைரக்ட் அட்வர்டைஸ் அண்ட் டொபாக்கோ பண்ணியிருக்காங்க. டெல்லி கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கோர்ட் டிஸ்மிஸ் அப்பீல் ப்ரொடெக்ட் ரைட் டு பிசினஸ். ஆனா பிசினஸ் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் ஆனாலும் பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லி அதை வந்து என்ன செஞ்சாங்க? தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்ரூவ் பண்ணப்பட்டு டொபாக்கோ வந்து வியாபாரம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லீகல் பொசிஷன் ரிமைன் contested. January 2024 வரைக்கும் டெல்லி கோர்ட் ரூல் தட் பிசினஸ் possesses a fundamental constitutional right to carry business and advertise legal tobacco free products who they did not using advertising to promote banned variant. டொபாக்கோவில நிறைய வேரியன்ட் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்க வந்து அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மலான டொபாக்கோ வேரியண்டை நீங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவு கொண்டு இருக்காங்க. ஏன்னா பிசினஸ்ங்கிறது நீங்க தொழிலுங்கிறது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். நீங்க எங்க போய் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். அதனால அந்த ப்ராடக்ட் வந்து பேன் பண்ணாம இருக்கணும் கவர்மெண்ட்னால. புரியுதுங்களா? அதனால வந்து இந்த இது வந்து இது பண்ணிக்கல அவங்க.
இப்போ ஜென்யூன் பிராண்ட் எக்ஸ்டென்ஷன், சரகேட் ஃப்ரண்ட், ரெண்டுக்கு இடையில தான் கிரே ஏரியா இருக்கு. டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஜென்யூன் அட்வர்டைசிங் அண்ட் சரகேட் அட்வர்டைஸ் ரிக்வெஸ்ட் இன்டென்ஸ் கேஸ் பை கேஸ் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு கேஸும் இது மாறும். கம்பெனிஸ் ரொட்டீன்லி ஆர்கியூ த பெர்மனன்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் லெஜிட்டிமேட் அண்ட் பிராண்ட் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஒரு பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் தான், இதெல்லாம் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாதாடுவாங்க. ரெகுலேட்டர் மஸ்ட் மெட்டிகுலஸ்லி டிசெக்ட் த கிளைம்ஸ் determine if the new product is genuine market offering, really creative bypass the restriction. இந்த ப்ராடக்ட் எல்லாத்தைங்கிறது எனது நல்ல ஒரு ப்ராடக்டா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்ல சும்மா ஒரு இதுக்கு தான், ஆனா ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து பின்னாடி இருக்கு, அந்த பிராண்ட் ப்ராடக்ட், அதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா அதே கம்பெனிக்கான நல்ல ப்ராடக்ட்டும் உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நல்ல ப்ராடக்ட்டை அதுக்காக கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து கண்டிப்பா இந்த யார் ரெகுலேட் பண்றாங்களோ அவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது டேக் அவே பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி டியூ டெலிஜென்ஸ் இஸ் நாட் நெகோஷியபிள். நீ வந்து விளம்பரத்தில் நடிக்க போற அப்படின்னு சொன்னா நீ ஃபர்ஸ்ட் நியாயமா இருக்கணும், நீ வந்து கவனமா இருக்கணும். சரிங்களா? இக்னோரன்ஸ் இஸ் நோ லாங்கர் வேலிட் லீகல் டிஃபென்ஸ். எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இது பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு இதுதான் சொன்னாங்க அப்படின்னு நீ சொல்ல முடியாது. செலிபிரிட்டிஸ் ஆர் நவ் ஹெல்ட் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட் தே அப்பியர். நீ என்ன ப்ராடக்ட்டுக்கு அப்பியர் ஆகுறியோ அதுக்கு வந்து நீ தான் பொறுப்புதாரி. பப்ளிக் ஃபிகர்ஸ் மஸ்ட் பெர்ஃபார்ம் த டாக்குமெண்ட் ரிகரஸ் டியூ டெலிஜென்ஸ் ரிகார்டிங் த ப்ராடக்ட் டியூ நேச்சர். சரிங்களா? ஸோ அது வந்து நீங்க ப்ராடக்ட் சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணி நீ வந்து இது பண்ணணும். பிஃபோர் என்டார்ஸ்மெண்ட் ஃபேஸ் சிவில் பெனல்டி மிஸ்லீடிங் பை. அப்படி நடிச்சா அப்படின்னு சொன்னா மக்களை வந்து வழி கெடுத்து அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேக் அவே 2 பார்த்தீங்கன்னா கன்ஸ்டிடியூஷனல் பேலன்சிங் ஆக்ட். கன்ஸ்டிடியூஷனல் படி வந்து பப்ளிக் ஹெல்த் ஆட் ரெகுலேஷன் ஒன்று இருக்கு. கன்ஸ்டிடியூஷனல் ரைட் டு காமர்ஸ், வியாபாரம் செய்யறது உங்களுக்கு அடிப்படை உரிமை. அதே மாதிரி மக்களோட உடல்நிலையும் ஒரு அடிப்படை உரிமை. ரெண்டுத்தையும் வந்து என்ன செய்யணும், கரெக்டா வைக்கணும். ரெகுலேட்டர் ஃபேஸ் காம்ப்ளெக்ஸ் பேலன்சிங் ஆக்ட் வைல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி must ruthlessly prosecute misleading advertisement. The court maintain the இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, இல்ல தப்புன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் வந்து பிசினஸுக்கு ஆதரவு பண்ணுது. ஸோ ரெண்டுக்கும் இடையில தான் இது நிக்குது. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி லேண்ட்ஸ்கேப்ல வந்து டிஃபினேஷன் ப்ரோமோட் பேண்ட் ப்ராடக்ட் வியா விஷுவலி ஐடென்டிக்கல் அலவுட் ப்ராடக்ட் சரக்கெட்னா. இதுல வந்து டாப் செலிபிரிட்டி எஃப்டிஏ நோட்டீசஸ் என்டோசிங் விமல் எலாச்சி. விமல் எலாச்சி தான் இது பிரச்சனையே. அது வந்து டாப் அட்வர்டைசர் எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. லா என்ன சொல்லுது, கவர்ன் பை எஃப்எஸ் ஆக்ட், சிசிபிஏ டிகரிங் மாசிவ் ஃபைன்ஸ் அண்ட் மல்டி இயர்ஸ் பேன் வரைக்கும் அது போகுது. கோர்ட் மெயின்டைன் பிசினஸ் ஹேவ் ரைட் டு அட்வர்டைஸ் லீகல் அண்ட் நான் பேன் கோட்ஸ். எங்க பிசினஸ் வரைக்கும் நீ வந்து உன்னோட ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம், பேன் ப்ராடக்ட் யார் இருக்காத வரைக்கும் அப்படிங்கிறது தான் பிசினஸோடது. இது நீங்க பார்த்துக்கேன். நம்மளோட டெய்லி நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் பாக்குறீங்களா? எஸ் சார். எனக்கு நேற்று